இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த தேனிட்ட பணிகாரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான ஒரு பாடலை கேட்டிருப்பீர்கள். அந்த பாடல் மூலமாக நீங்கள் தொடப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்போம். இந்த நாள் தியானத்திற்காய் தெரிந்து கொண்டதான வேத வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 68வது சங்கீதம் 1வது வசனம். தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவர்களுக்கு முன்பதாக ஓடி போவார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை எனக்கு யார் இருக்கிறார், என் பக்கமாய் பேச யார் இருக்கிறார், எனக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு பயத்தின் மத்தியிலே, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நான் போகிறேன், என்னை வர சொல்லி இருக்கிறார்கள், என் பட்சமாய் யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? தேவன் உனக்காய் எழுந்தருள்வார். உங்கள் சூழ்நிலைகளை தேவன் அறிந்தவர். உங்கள் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் தேவன் எழுந்தருள்வார். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்களோ, எந்தெந்த சூழ்நிலையிலே தேவன் உங்களுக்காய் எழுப்பி காணப்பட வேண்டுமோ உங்களுக்காய் எழுப்புவார். அவர் எழுப்புவது நிச்சயம். அவர் எழுந்து விட்டார். ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, அறிந்து கொள்ள வேண்டும், யார் எழுப்பினாலும் சரி அவர் எழுப்பி வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது முன்பதாக செங்கடல் இருக்கிறது, பின்பதாக பார்த்தால் பார்வோன் சேனை வருகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. தேவன் அவர்களுக்காய் எழுந்தருளினார். ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவன் எழுந்தருள் நிமித்தமாக நடைபெற்றது என்ன தெரியுமா? செங்கடல் 2ஆய் பிளந்து அவர் வழிவிட்டது. கர்த்தருடைய யுத்தத்தை அவர்கள் கண்டார்கள். ஆம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் உங்களுக்காய் எழுந்தருளி அவர் யுத்தத்தை செய்வார். அந்த நிச்சயத்தோட விசுவாசத்தோடு காணப்படுவோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா தேவரீர் ஆண்டவரப்பா, எங்களோடு கூட
இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு இந்த ஜபத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன். ஐயா, எங்களுக்கு எழுந்தருள யார் உண்டு என்று சொல்லி கலங்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன். தேவன் எழுந்து விட்டார், தேவன் எழுந்தருள்வார்கள் நிச்சயத்தோடு கூட காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. அற்புத தேவன் கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you glory. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளுங்க. கீழே காண்கிற எண்ணிலைகளை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர்